ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, கால சர்ப தோஷம் இருக்கிறவங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து காளஹஸ்தி அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம், ரெண்டு இடம் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். காளஹஸ்தி அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம், ரெண்டுமே பரிகார ஸ்தலம் தான். பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்ப வேணாலும் போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். ஓகேங்களா? அதுக்கு நைட்டு 12 மணிக்கு போய் நிற்காதீங்க, கோவிலில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, விடிய காத்தால 6 மணிலேருந்து அந்த ராகு கேது பரிகாரம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க. காளஹஸ்தியா இருக்கட்டும், திருநாகேஸ்வரத்திலையா இருக்கட்டும். அப்ப நம்ம அங்க போயிட்டு அந்த கவுண்டர்ல போயிட்டு இந்த மாதிரி ராகு கேது தோஷ பரிகாரம் சொல்லணும், காலசர்ப தோஷ பரிகாரம் சொல்லணும். இது நம்ம டீட்டெயில்டா சொன்னோம்னா அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான பொருளை நம்ம கையில கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல போய் உட்காரணும்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வரிசையா போய் எல்லாரும் உட்காரணும். ஒருத்தருக்கு பண்ண மாட்டாங்க, பேட்சா பண்ணுவாங்க. அப்ப வந்து ஒரு 50 பேர் ஒரு பேட்சில் இருப்பாங்க. 50 பேரையும் உட்காத்தி வச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் பிளவுஸ் பீட்ல வச்சுட்டு வரணும். எல்லாம் பண்ணிட்டு அவங்க புஷ்பத்தை கொடுப்பாங்க, புஷ்பத்தை போட்டுட்டு வரணும், மந்திரம் சொல்ல சொல்ல பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஒரு பரிகாரம்ங்கிறது வந்து ரொம்ப சிறந்த பரிகாரம். காளஹஸ்தியிலும் பண்ணலாம், திருநாகேஸ்வரத்திலையும் பண்ணலாம். ஆனா கட்டாயமா பண்ணணும். இந்த பரிகாரம் பண்ணினாதான் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைக்கு நல்லது.